நான் ஸ்கேன் பண்றேன்னு எங்க பார்த்தாலும் கொடுவை அன்பு இல்ல, ஸ்கேமர் அன்பு அப்படின்றது தான் ஓடிட்டு இருக்கு. அந்த பையன் பண்ணது தப்புன்னா நம்ம பண்ணது தப்பு தான். தம்பி என்ன பண்ணியிருக்காப்புல, ஒரு 30,00,000 தார் ராக்ஸ் கார் வாங்கி அம்மாவுக்கு கிஃப்டா கொடுத்துருக்காப்புல. எப்படா 15 வயசு பையனுக்கு 30,00,000 கிடைக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி வருது. தன்னோட ஃபாலோவர்ஸ் கிட்ட ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு சொல்லி காசை வாங்கி ஏமாத்திருக்காப்புல. கேமை ப்ரொமோட் பண்ணி காசை வாங்கி ஏமாத்திருக்காப்புல. தமிழக வெற்றி கழகத்தோட துண்டை போட்டுக்கிட்டு தளபதி விஜய் கிட்ட பேசுறதா நம்மளையே ஏமாத்துறாராம். மாநாட்டுக்கு போனேன்னு உருட்டுறாரு, ஆடியோ லஞ்சுக்கு போனேன்னு உருட்டுறாரு. இதெல்லாம் விட தனக்கு தெரிஞ்ச இன்ஃப்ளூயன்சஸ் கிட்டேயே அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லி ஒரு சிம்பத்தியை கிரியேட் பண்ணி காசை வாங்க முயற்சி பண்ணியிருக்காரு. பாதி பேர் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பண்ண அவருக்கு யார் தைரியத்தை கொடுத்தது? ஒரு 15 வயசு பையனுக்கு கேமை ப்ரொமோட் பண்ற அளவுக்கு தைரியத்தை கொடுத்தது யாரு? துணிச்சலை கொடுத்தது யாரு? வேற யாரு? அவங்க ஃபாலோவர்ஸ் தான். வெயில்ல உப்புல முட்டி போட்டு நிக்கிறதும், கொத்து புரோட்டால செவனை பூத்தி சாப்பிட்றதும், மிளகா பொடியை மூஞ்சில பூசிக்கிறதும் இங்க திறமை இல்லை. அதை ப்ரொமோட் பண்றதுக்கு சோசியல் மீடியா இல்லை. அந்த பையனை ஃபாலோ பண்றவங்க கிட்ட கேட்குறேன், நம்ம யாரை ஃபாலோ பண்ணணும், யாரை ஃபாலோ பண்ணக்கூடாதுன்னு கூட அவங்களுக்கு அறிவு இல்லை. முதல்ல ஆர்வ கோளாறா பண்றவங்க, பைத்தியம் மாதிரி பண்றவங்களையெல்லாம் ஃபாலோ பண்ண வேண்டியது. அவங்களுக்கு ஒரு ஃபாலோவர்ஸ் வந்தோடனே அவங்க ஏமாத்துறாங்க, ஏதோ ஒரு தப்பு பண்றாங்கன்னு தெரிஞ்ச உடனே அவங்களே போட்டு அடிக்க வேண்டியது. இதெல்லாம் உங்களுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட் இல்லை. ரொம்ப கவனமா இருக்கணும் சோசியல் மீடியா யூஸ் பண்ணும்போது. எது உண்மை எது பொய்னே தெரிய மாட்டேங்குது. இப்போ ஒரு உண்மையான உதவி நம்மளை கேட்டு வராங்க, சோசியல் மீடியாவை யூஸ் பண்றாங்கன்னா அது உண்மைத்தன்மையை தெரிஞ்சுக்கிறதுக்குள்ளேயே எல்லாமே நடந்து முடிஞ்சிருது. ஸோ கேர்ஃபுல்லாக கவனமாக இருங்க. அந்த பையனோட பேரண்ட்ஸுக்கு ஒரே ஒரு ரெக்வஸ்ட், அந்த பையனுக்கு ஃப்யூச்சர் இருக்கு, போட்டு நசுக்கிடாதீங்க. முதல்ல அவேர்னஸோட இருக்க ட்ரை பண்ணுங்க. அந்த பையனுக்கு முதல்ல கவுன்சிலிங் கூப்பிட்டு போய் கொடுங்க. டியர் ஃபாலோவர்ஸ், என்னை தெரிஞ்சவங்க, எனக்கு தெரிஞ்சவங்க, என்னை பார்க்குறவங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன், தயவு செஞ்சு இந்த மாதிரி ஆட்களை ஃபாலோ பண்ணாதீங்க. புரியும்னு நினைக்கிறேன். லோகேஷ், பாய்.